நாள் அதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் சவுண்டு கொஞ்சம் குறையாக இருக்கும். ஹலோ 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 ஓ ஓ இப்போ நாளைக்கு தான் நாம் மெயின் சப்ஜெக்ட் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த கர்மானா என்ன, கடவுள்னா யார், விதி, இந்த மாதிரி இதுகளெல்லாம் அதை பற்றி சில கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகள்லாம் நம்ம அந்த மெயின் சப்ஜெக்ட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால இதெல்லாம் முடிச்சிட்டோன்னு சொன்னால் நம்ம அந்த மெயின் சப்ஜெக்டை ஃப்ரீயாக பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி நம்ம இதை முடிச்சிடுறோம். அதை கர்மா, கடவுள்னா என்ன, அந்த மாதிரி நிறைய இதுகள்லாம் கேள்விகள்லாம் இருக்கும். இன்றைக்கி அது சம்மந்தமாக அவங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தாலும் இன்றைக்கே கேட்டு முடிச்சிருங்க. இப்போ நான் ஜெனரலாக ஓரளவு ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான், அந்த விஷயத்தை மட்டும் நான் ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன். அது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தது, நான் சொன்னதில் ஏதாவது கவர் ஆகாமல் இருந்ததுன்னா நீங்கள் கேள்விகள் மூலமாக கேட்டு அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். பொதுவாக கர்மான்னுட்டு சொல்லி சொல்கிறோம், விதின்னு சொல்கிறோம். விதியை வெல்ல முடியுமா? ஏன்னா கர்மான்னுட்டு சொல்லி சொன்னால் எல்லாருமே விதிப்படி தான் நடக்கும் நீட்டு சொல்கிறாங்க. எல்லாம் கடவுள் எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது கடைசியில் அது என்ன மீனிங்கில் சொல்லப்படுது, உண்மையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு அது எந்த அளவுக்கு ரிலேட்டடாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நிறைய சில கேள்விகள்லாம் வரும். இப்போ அந்த காலத்தில் என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி நிறைய கதைகளாகவே நிறையா சிலாம் சொல்லி வச்சுருக்குறாங்க. இந்த விதியை வெல்றதுன்னா என்ன, பிரார்த்தனை பண்ணி சில இதெல்லாம் வெல்ல முடியுமாங்கிற மாதிரிலாம் நிறையா நம்ம இதுகளை வழக்கமாக சில கதைகளை சொல்லுவோம். ஒரு வியாபாரி அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு கப்பல், அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு கதை, ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணி போகிறார். அப்போ திடீர்னு அந்த கப்பலில் ஒரு புயலில் மாட்டிக்கிடுது. அந்த புயல் ரொம்ப பயங்கரமான புயலாக இருக்குது. எந்த நிமிஷத்துலேயும் கப்பல் கொலாப்ஸ் ஆயிரும்ங்கிற மாதிரி இருக்குது. அப்போ கப்பலில் உள்ளவங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த கேப்டன் சொல்லிடுறாரு, நீங்கள் அவங்க இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணிவிடுங்க, இது ஏன் கையை மீறி போயிட்டுது இன்னும் சொன்ன உடனே எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு வியாபாரி, அவர் பெரிய கோடீஸ்வரன்னு வச்சுக்கிடுவோமே, அவரும் பிரார்த்தனை பண்ணுறாரு. அவர் என்ன சொன்னால், அவர் நிறைய பங்களாக்கள் வச்சுருக்காரு, சில பங்களாக்களை விற்கணும்னு சொல்லி விலை பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பிரார்த்தனை பண்ணுறாருன்னு சொன்னால், நான் ஒரு பங்களாவை விலை பேசி விற்றுக்கிட்டு இருக்கிறேன், விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அந்த பங்களாவை விற்று எவ்வளோ பணம் வருதோ அதை நான் உண்டியலில் போட்டுடுறேன், என்னை அந்த புயலிருந்து காப்பாற்றிடுது. சில புயல் நின்று போயிடுது. இப்போ அவருக்கு பழையபடி வேற ஒரு கஷ்டம், ரொம்ப அவசரப்பட்டு பிரார்த்தனை பண்ணி மாட்டிக்கிட்டோமே. அந்த வீட்டுடைய விலை என்னன்னு சொல்லி சொன்னால் 1 கோடி ரூபா போகிறோம், 1 கோடி ரூபா இழந்துட்டோமே நீட்டு சொல்லி அவருக்கு அதிலே தூக்கம் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கிறார். பிறகு ஏதோ ஒரு வகையில் இது பண்ணி சமாளிச்சுட்டு வெளியே இறங்கிடுறாரு. அதே மாதிரி கரைக்கு வந்த பிறகு அந்த வீட்டை விலை பேசி விற்கிறார். எப்படி விற்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அந்த வீட்டோட சேர்த்து ஒரு பூனைக்குட்டியையும் சேர்த்து விலைக்கு விற்கிறார். அந்த பூனைக்குட்டி விலை 1 கோடி ரூபா, வீட்டுக்கு விலை 10,000 ரூபா இன்னும் சொல்லி ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் விற்பேன்னு சொல்லி விற்கிறாரு. இப்போ அந்த வீடு என்ன சொன்னால் 1 கோடி ரூபாய்க்கு மேலே போகிறோம். ஆனால் அவர் வீட்டு விலை 10,000 தான், அந்த பூனைக்குட்டி விலை தான் 1 கோடி ரூபான்னு சொல்லும் பொழுது அது பார்த்தா இது ஏன் ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக விற்கிறாருங்கிற மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என்னதோ பண்ணிட்டு போப்பா,
நான் 1 கோடி ரூபா 10,000 ரூபா தந்துடுறேன் வீட்டை தான்னு சொல்லி ஒருத்தர் வாங்கிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் வீட்டு விலை வந்து 10,000 தான், 10,000 உண்டியலில் போட்டுட்டு தப்பிச்சுக்கிட்டாரு. ஏன்னா பூனைக்குட்டி விலை அவருக்கு சேர்ந்துட்டு வீட்டுடைய விலை உண்டியலுக்கு போயிட்டு. இப்படி இந்த மாதிரி விதியை வெல்றது பிரார்த்தனை இல்லாமல் வெல்றதுன்னு சொன்னால் பிரார்த்தனை இந்த மாதிரி தான் ஆயிரும். அது அதே மாதிரி இந்த நாரதர் கதையில் சிலதுலாம் வரும். அந்த நாரதருக்கு வந்து ஒரு பக்தர், எல்லாருக்கும் பக்தர்கள் இருக்கிற மாதிரி நாரதருக்கும் ஒரு பக்தர். அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப வயசு ரொம்ப ஏழை. அந்த நாரதர் வந்து அந்த பக்தருடைய வீட்டுக்கு ஒரு தடவை போகிறார். அப்போ அவர் அந்த பக்தர்ன்னு சொன்னால் ஒரு பால் மாடை வச்சு அதில் கிடைக்கிற பால் வச்சு தான் அவர் வருமானமே, அவ்வளோதான். அதை வச்சு தான் ஒரு கஷ்ட ஜீவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் தான் அந்த நாரதருக்கும் விருந்து உபசாரம்லாம் பண்ணுறாரு. அப்போ இவர் என்ன பண்ணாலும் நம்முடைய பக்தனுக்கு ஏதாவது உதவி பண்ணால் பரவாயில்லையேன்னு சொல்லி இவருக்கு ஒரு எண்ணம் வருது. அப்போ இவர் இந்திரன்ட்ட போய் முறையிடுறார். இப்படி என்னுடைய பக்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரப்பா, அவருக்கு ஏதாவது உதவி பண்ணேன்னுட்டு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்திரன் என்ன சொல்லணும்னு சொன்னால், ஒரு பசுமாடை வச்சு பிழைக்கணும்னு சொன்னால் அவன் தலைவிதி, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன சொல்லி அவர் இந்திரன் கைவிரிச்சிடுறான். அப்போ எனக்காகவாது ஏதாவது பண்ணி பாருங்களேன்னு கேட்குறாரு. யாருக்காகவும் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் அவன் தலைவலியை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லி இந்திரன் ஒரேடியாக முடிச்சிடுறான். சரின்னு சொல்லி நாரதர் வந்துடுறார். நாரதனை பற்றி கொஞ்சம் கலாட்டா பேர்வழின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அந்த 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 பால் மாடு வச்சு விற்று பக்தன்கிட்ட கேட்குறாரு, இப்போ உனக்கு பால் விற்கிறதுனால உனக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு சொன்னால், ஒரு 400 500 கிடைக்கும். இந்த மாட்டை விற்றா எவ்வளோ கிடைக்கும், மாட்டை விற்றான்னா 10,000 ரூபா கிடைக்கும் இன்னும் சொல்லிடுறான். சரி அப்போ இன்றைக்கி மாட்டை விற்றுறோம், மாட்டை விற்றா நிறையா விலை கிடைக்குது, வா மாட்டை விற்றுறோன்னு சொல்லி 2 பேரும் மாட்டை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போய் சந்தையில் விற்றுறாங்க. 10,000 ரூபா கையில் கிடச்சிது. 10,000 ரூபா பணம் வந்துட்டுலாம் நல்லா ஜாலியாக செலவு பண்ண வான்னு சொல்லி எல்லாம் தடப்படலாம் விருந்தெல்லாம் வச்சு 10,000 காலி பண்ணிடுறாங்க. இந்த குடியானவனுக்கு ஒரே வருத்தம், என்னடா இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு என்ன பண்ணுறது, மாட்டையும் விற்றாச்சு, மாடு இருந்தாலாவது பால் கறந்து விற்கலாம் நீ சொல்லி இவருக்கு ஒரே வருத்தம். ஆனால் மறுநாள் காலையில் எழும்பி பார்த்தான்னு சொன்னால், தொழுவத்தில் புதுசாக ஒரு மாடும் கன்னிக்குட்டியும் நின்றுட்டு இருக்குது. இது ஒன்றும் ஓடலை. இப்போ நாரதர்கிட்ட சொல்கிறாரு, அப்படியா மாடும் கன்னிக்குட்டி இருக்குல்ல, பரவாயில்ல இன்றைக்கும் மாட்டும் கன்னிக்குட்டி விற்றுருவோன்னு சொல்லி இப்படி டெய்லி மாடும் கன்னிக்குட்டியும் ஒரு டெய்லி ராத்திரி படுக்கும்போது ஒன்றும் இருக்காது, காலையில் பார்த்தானா ஒரு மாடும் கன்னிக்குட்டியும் இருக்கும். இப்படி ஒரு வாரம் ஓடிட்டு இருக்கு. டெய்லி ஒரு மாடும் கன்னிக்குட்டியும் வருது, மாடும் கன்னிக்குட்டியும் விற்றுடுறாங்க. 7வது நாள் இந்திரன் ஓடி வந்துடுறான். எப்பா டெய்லி ஒரு மாட்டையும் கன்னிக்குட்டியும் கொண்டு வந்து கட்ட வேண்டி இருக்குது, இனி உன் பக்தனை நான் ஏதாவது வழியில் காப்பாற்றுறேன்னு ஆளை விடுன்னு ஏறுறாரு. ஏன்னா அவன் மாடையும் கன்னிக்குட்டியும் விற்று தான் பிழைக்கணும்னு சொல்லி அவன் தலைகளி இருக்குது. ஒரு மாடை வைக்க புதுசாக ஒரு கன்னிக்குட்டியும் மாடையும் கொண்டு கட்ட வேண்டி இருக்குது. இந்த மாதிரி என்னன்னு சொன்னால், இந்த விதியை வெல்றதுக்கு இப்படி இந்த மாதிரியெல்லாம் நிறைய நம்ம புராண கதைகளில் நிறைய கதைகள்லாம் வருது. இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் நம்ம விதியை வந்து வெல்லணுங்கிற மாதிரி, நமக்கு ஏதோ விதிக்கப்பட்டதெல்லாம் வெல்லணுங்கிற மாதிரி ஒரு தாத்பரியம் அதில் இருக்குது. உண்மையில் இந்த விதியை வந்து நம்ம வெல்லணுமா, நமக்கு எழுதுன தலையெழுத்தை மாற்றி அமைக்கணுமா, அது உண்மையில் அந்த தலையெழுத்துனா என்ன, விதின்னா என்ன? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், வெஹிக்கிளில் போகிறோம், அதில் என்ன விதிமுறை, ரோடுடைய விதிகள் முறைகள்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் வெஹிக்கிளில் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் போகணும். ஆனால் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த விதிமுறைகளில் வந்து இப்போ நம்ம வெஹிக்கிளுக்குள்ளே விதிமுறை அது, நம்ம ரோட்டில் நடந்து போகிறது எப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரியாது. ரோட்டில் நடந்து போகிறதும் லெஃப்டில் தான் நடந்து போகணுன்னு தான் நிறையா பேர் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலே ரோட்டில் நடந்து போகிறது ரைட் சைடில் நடந்து போகணும். ஏன்னா அதுதான் நம்ம ஏத்தாப்பில் வெஹிக்கிள் வரும், அதை பார்த்து நம்ம வேணும்னா விலகிடலாம். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னால் ஒரு விதிமுறைகள். அந்த விதிமுறைகளை நம்ம வந்து வெல்லணும்னுட்டு சொல்லி எதுவும் அவசியம் இருக்கா? விதிமுறைகள் வந்து நம்ம உதவிக்காக கொடுக்கப்பட்டது தான், நம்ம உதவிக்காக வச்சுக்கிட்டது தான் விதிமுறைகள். அதனால் அது வெல்லணுங்கிறது அவசியமே கிடையாது.
இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் தான் போகணும், இல்லை லெஃப்ட் சைடில் தான் வெஹிக்கிளை ஓட்டிகிட்டு இருக்கணும்னு சொல்லி சொன்னால் நான் அதெல்லாம் வென்றுவேன், நான் எப்படி வேணாலும் போவேன்னு சொன்னால் அது நமக்கு தான் பிரச்சனை. இப்போ விதிமுறை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி சொன்னால் அது ஏதோ ஒரு ஒழுங்கை மீன் பண்ணுது, ஏதோ ஒரு ஒழுங்கு பண்ணுறதுக்காகத்தான் பண்ணப்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை நம்ம வெல்லணுங்கிறதெல்லாம் வந்து அது அவசியமே கிடையாது. ஆனால் வந்து நம்ம காலப்போக்கில் என்னன்னு சொன்னால் இந்த விதியை வெல்லணுங்கிற மாதிரியே ஒரு அணுகுமுறை நமக்கு எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இப்போ நாம் ஒரு கொலை குற்றவாளின்னு ஒரு கொலையை பண்ணிட்டு குற்றவாளியாக நின்றுறோம். கோர்ட் ரூம்னால நம்ம நிற்கிறோம், குற்றவாளியாக நிற்கிறோம். அப்போ கோர்ட்டார்கிட்ட நம்ம பேரம் பேசுகிறோம், ஐயா நீங்கள் வந்து என்னை விடுதலை பண்ணிடுங்க, நான் என் சொத்தில் பாதி உங்களுக்கு எழுதி தந்துடுறேன் இன்னும் சொல்லி நம்ம பேரம் பேசுகிறோன்னு வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து அவரும் சரியப்பா நான் வந்து உன்னை விடுதலை பண்ணிடுறேன், நீனும் வாக்கு மாறாதபடி பாதி சொத்தை எனக்கு எழுதி தந்துருன்னு சொல்லி அவர் சொன்னாருன்னு சொன்னால் அது நியாயமாக இருக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரார்த்தனை மூலமாக சில இதுகளெல்லாம் சாதிக்கிறதுங்கிறது அதுக்கும் அந்த வித்தியாசமே இல்லை. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு பிராயச்சித்தமாக நான் ஏதோ பண்ணிடுறேன்னு சொல்கிறதோ அல்லது பிரார்த்தனை பண்ணிக்கிடுறேன்னு சொல்லும் பொழுதோ அது என்னதோ ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி தான் ஒரு கோர்ட்டார்கிட்ட பேரம் பேசுகிற மாடல் தான். ஆனால் அந்த மாதிரிலாம் உண்மையிலேயே வந்து இந்த விதிமுறைனா என்ன, எதுக்காக இது அமைக்கப்பட்டிருக்கு? இப்போ நம்ம வந்து செய்த என்னெல்லாமோ பண்ணிடுறோம், இப்போ பல ஜென்மங்களில் பண்ணுற பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்ததில் பரிகாரமாக துன்பங்களோ நல்லது நன்மைகளோ அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது என்ன முறை அதில் இருக்குது? இப்போ உதாரணமாக ஒருத்தன் வந்து ஒரு நகையை தேடிடுறான், நகையை திருடிட்டோன்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்போ அவனை வந்து நம்ம அந்த ஜெயிலில் இருக்கிற அந்த கைதிகிட்ட போய் நம்ம கேட்குறோம், ஏப்பா உன்னையே ஜெயிலில் போட்டிருக்கிறாங்கன்னு கேட்குறோம். அப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் நகையை திருடிட்டேன், என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. ஏன் நகையை திருடனாலும் உன்னை ஏன் ஜெயிலில் போடணும்னு சொல்லி நம்ம கேட்டானா அவனே சொல்லுவான், இப்போ நகையை திருடனவனுக்கு விருந்தாக கொடுப்பாங்க, ஜெயிலில் தான் போடுவாங்க, ஏன் உன்னையே ஜெயிலில் போடணும்னு அவனே சொல்லுவான். அப்படி ஜெயிலில் போட்டால் தான் நான் பழையபடி தப்பு பண்ண மாட்டேன், அதுக்காக தான் என்னை எப்படி போட்டிருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ நம்ம வந்து இந்த கர்ம வினையினால் நிறைய கஷ்டங்கள் வருதுன்னு நம்ம சொல்கிறோம். என்ன தப்பு பண்ணதுக்காக இந்த கஷ்டம் வந்திருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இப்போ அந்த ஒரு கைதியாவது என்னன்னு சொன்னால் நகையை திருடினதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அது ரிலேட் பண்ணி சொல்கிறோம். இப்போ நாம் வந்து நமக்கு ஒரு கஷ்டத்துக்கெல்லாம் கர்மா தான் காரணம், விதி தான் காரணம்னு சொன்னால் என்ன தப்பு பண்ணதுக்காக அந்த தண்டனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன்னா ஒரு தெரிஞ்சால் தான் நம்ம அதே தப்பை திருப்பி பண்ண மாட்டோம். அப்படி யாருக்காவது நமக்கு தெரியுமான்னு பார்த்தோன்னா யாருக்குமே தெரியாது. அப்போ உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால் எந்த கர்மா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலை. பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தோன்னு சொன்னால் அந்த தப்பை திருப்பி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு வழக்கம் அதில் வந்துடணும், வந்தால் தான் அது பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி யாருக்குமே தெரியல, என்ன தப்பு பண்ணாக்கா அந்த கஷ்டம் வந்துருக்குன்னு யாருக்குமே தெரியாதனால நமக்கு வர கஷ்டங்கள் தான் எல்லாருமே பயப்படுறோம். இந்த கஷ்டங்கள் எல்லாமே பனிஷ்மெண்ட்டே கிடையாது, ஏதோ ஒரு வகையில் வருது. அப்போ அது விதி, நம்ம அந்த விதியோ நம்ம முன்னால் செஞ்ச பாவ புண்ணியங்களோ காரணமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு கொடுக்கும் பொழுது அது பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலை. அப்போ பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படாதபடி நமக்கு ஒரு கஷ்டம் வந்துன்னு சொன்னால் அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நம்ம வழிகாட்டுறதுக்கு தான் வந்திருக்கு. அப்போ ஒரு வழிகாட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அம்சமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வழிகாட்டுற அந்த நமக்கு கஷ்டம் வந்தோன்னா அது காரணம் ஒரு கர்மாவை இருக்கலாம், பட் இருந்தாலும் வந்து அது பனிஷ்மெண்ட்டாக நமக்கு கொடுக்கப்படலை, ஒரு ஏதோ ஒரு வழிகாட்டுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, எல்லாருமே இன்பமாகவே இருந்து ஞானியானவன்னு சொல்லி யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கவங்க தான் நிறைய ஞானிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு நல்ல கஷ்டங்கள் தான் வந்து நம்மளை வழிகாட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ளதாக இருக்குது. அதனால் கஷ்டங்கள்ங்கிறதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை. அதனால் ஏதோ ஒரு திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு, ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் என்ன சொன்னால் அது ஒரு விதி. இப்போ நம்ம கர்மாத்தி சாஸ்திரங்களை என்ன சொல்லுது?
இந்த கர்மாவை பற்றி என்ன சொல்லுன்னு சொன்னால் 3 விதமான கர்மாவாக சாஸ்திரங்கள் சொல்லுது. அதில் முதல் என்னன்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து நிறைய பிறப்புகள் இருக்குது. நம்ம இந்த பிறப்புக்கு போக அடுத்த பிறப்பு இருக்குது, அதுக்கு அடுத்த பிறப்பு இருக்குது. இதே மாதிரி நம்ம இப்போ இதுக்கு முன்னாலே நிறைய பிறப்புகளில் பிறந்திருக்கிறோம். அதில் ஒவ்வொரு பிறப்புகள்லையும் நிறையா கர்மாக்கள் பண்ணுறோம், பாவங்கள் பண்ணியிருக்கோம், புண்ணியங்கள் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம பல பிறப்புகளில் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த தொகுப்புக்கு பேர் சஞ்சித கர்மான்ட்டு பேர். சாஸ்திரங்கள் அப்படி சொல்லுது. நம்முடைய முற்பிறவியினுடைய டோட்டல் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு மொத்த தொகுப்புக்கு பேர் பண்ணுறதுக்காக ஒரு 10 கோடி ரூபாய் மட்டும் ட்ரா பண்ணுறோம். அப்படி 10 கோடி ரூபாய் ட்ரா பண்ணி எடுத்து அதை நம்ம செலவுக்காக வச்சுக்கிடுறோம். இப்படி நம்ம செலவுக்காக எடுத்துகிட்டு வர கர்மா, நம்ம நிறைய தொகுப்பில் நம்ம அக்கௌண்ட்டில் நிறைய கர்மா இருந்தாலும் அது இந்த ஜென்மாவில் நம்ம அனுபவிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த ஒரு சின்ன போர்ஷனுக்கு பேர் தான் பிராரப்த கர்மான்னு சொல்கிறது. நம்ம ஜாதக ஜோதிடங்கள் வந்து இந்த பிராரப்த கர்மாவை மட்டும்தான் டீல் பண்ணுது. அது சஞ்சித கர்மாவை பற்றியெல்லாம் சொல்லாது. இந்த பிராரப்த கர்மாவை மட்டும்தான், இந்த ஜென்மாவில் நம்ம என்னென்னலாம் அனுபவிக்க போகிறோங்கிறத பற்றிய டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த ஜாதக ஜோதிடங்கள் சொல்லுது. இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து செலவழிக்கிறக்காக இப்போ 30 கோடி ரூபா நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதில் ஒரு 10 கோடி ரூபாய் மட்டும் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அந்த 10 கோடி ரூபாயை அப்படியே நம்ம செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 5 கோடி ரூபாயை மட்டும் ஏதோ ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து புதுசாகவும் சில வருமானங்கள் வருது. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொன்னால், நம்ம இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறதுக்காக நிறையா கர்மாக்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த ஜென்மாவிலே நிறைய புதுசாக நிறைய காரியங்கள் பண்ணுறோம். அப்படி புதுசாக நிறையா காரியங்கள் பண்ணும்போது அதிலிருந்து நிறையா கர்மாக்கள் புதுசாக டெவலப் ஆகுது. அப்படி புதுசாக இந்த ஜென்மாவில் டெவலப் பண்ணக்கூடிய புது கர்மாக்களுக்கு பேர் ஆகாமிய கர்மான்னு பேர். இப்போ இந்த ஆகாமிய கர்மாங்கிறது வந்து நாம் இப்போ செய்கிறது. இது வந்து எந்த ஜாதக ஜோதிடங்கள்லையுமே இருக்காது. ஏன்னா அது நாம் இப்போ என்னமே செய்கிறது. நம்ம ஏற்கனவே செஞ்சதுலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு சின்ன போர்ஷன் தான் வந்து பிராரப்த கர்மாங்கிறது ஜாதக ஜோதிடங்கள் அதை தான் சொல்லுது. ஆனால் அதையும் ஓவர்லுக் பண்ணி நம்ம இந்த ஜென்மாவில் நிறையா காரியங்கள் பண்ணலாம். அப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக நம்ம பிராரப்த கர்மா வந்து ஒரு 40% தான். நம்ம கையில் இப்போ செய்யக்கூடிய இந்த ஆகாமிய கர்மாங்கிறது வந்து 60%. இதுதான் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பிராரப்த கர்மாவோட நம்ம ஆகாமிய கர்மாவுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதனால் இப்போவுமே வந்து நம்ம நல்ல காரியங்கள் பண்ண ஆரம்பித்தோம்னு சொன்னால் பிராரப்த கர்மாலாம் நல்லிஃபை ஆயிரும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கா, சின்ன வயசு 20 வயசுன்னு வச்சுக்கிடுவோமே. சரியான தொழில் வருவாய் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ ஜாதக ஜோதிடங்களை போய் பார்க்குறாரு. எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னுட்டு கேட்குறாரு. அப்போ அந்த ஜாதக ஜோதிடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உனக்கு 30வது வயசில் உனக்கு பல கோடி ரூபா வருமானம் வரப்போகுது என்ன சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவருக்கு வயசு 20, 30வது வயசில் உனக்கு பல கோடி ரூபா வருமானம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஜாதகம் அப்படி தான் சொல்லியிருக்கு. இப்போ நாம் வந்து அப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம யாராவது நினைப்போமா? இல்லை எனக்கு வராமல் போயிடணும்னு சொல்லி பிரார்த்தனை பரிகார பூஜைகள்லாம் எதாவது பண்ணுவோமா? கொஞ்சம் அட்வான்ஸாக வந்தால் பரவாயில்லையான்னு சொல்லி எல்லோரும் நினைப்போம். அப்போ நம்ம வந்து நமக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்டபடி பல கோடி ரூபா வரணும் 30 வயசில். ஆனால் 30 கடந்து 35 ஆகியும் நமக்கு எந்த பைசாவும் வரல. இப்போ இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நம்ம வந்து விதிக்கப்பட்டிருக்கு, நம்ம அதுக்கு எதிராக வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த முயற்சியும் பண்ணலை. ஆனால் வரணுன்னே விதிக்கப்பட்டது நமக்கு வராமல் போயிடுது. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த ஜென்மாவில் பண்ணக்கூடிய ஆகாமிய கர்மாக்கள் வந்து நமக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒரு நல்ல கர்மாவெல்லாம் தடை பண்ணுற அளவுக்கு ஆற்றல் உள்ளதாக இருக்குது. நமக்கு விதிக்கப்பட்ட நல்லது கூட நடக்காமல் பண்ணிடுது. இப்போ அதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால், நமக்கு விதிக்கப்பட்ட நல்லது நடக்காமல் பண்ணுறதுக்குள்ள ஆகாமிய கர்மா, அதே மாதிரி நமக்கு விதிக்கப்பட்ட மோசமானதையும் நடக்காமல் பண்ணக்கூடிய சக்தி இந்த ஆகாமிய கர்மாவுக்கு இருக்குது. அதனால் இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நல்லதை நினச்சி நல்லதே பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்ம கர்மாவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது நமக்கு மோசமானது நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தாலும் கூட அதையும் ஓவர்லுக் பண்ணி சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஆகாமிய கர்மாவுக்கு இருக்குது. அதனால் வந்து நம்ம கையிலே எல்லா பவரும் இருக்குது.
அதனால் நம்ம வந்து எதையுமே நம்பணும்னு அவசியம் இல்லை, ஜாதக ஜோதிடங்களை கூட நம்பணும்னு அவசியம் இல்லை. நம்ம நல்ல செயல்களை மட்டும், நல்ல எண்ணத்தையும் நல்ல செயலையும் மட்டும் நம்பினா போதும். நம்ம வந்து அந்த கர்மா தேரியே கடந்து போயிடலாம். இந்த இது வந்து நாமளாக கண்டுபிடிச்சதில்லை, அந்த கர்மா தேரியே அப்படி தான் இருக்குது, சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆகாமிய கர்மா அதை எப்படி பண்ணுறது? அதனால தான் என்ன சொன்னால், நம்ம அந்த நம்ம பழமொழிகளை வந்து சாதாரண கிராமிய பழமொழிகளை வந்து கர்மத்தால் வந்தது தர்மத்தால் தொலையும்னு சொல்லி ஒரு சும்மா கிராமிய பழமொழியாகவே இருக்குது. அதனால் நீங்கள் தர்மத்தோடு வாழணும். தர்மம்னு சொன்னால் தான தர்மம் பண்ணுறதில்ல, வாழ்கிறதே தர்ம வாழ்க்கையாக வாழணும். ஒரு அற வாழ்க்கையாக வாழ்ந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாமே நம்ம மோசமான கர்மாக்கள் எல்லாம் அதுவே ஓவர்லுக் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடும். இப்போ நம்ம வந்து நல்ல கர்மாக்கள் பண்ணுறதுனா என்ன, ஆகாமிய கர்மா நல்ல கர்மா பண்ணுறதுனா என்ன என்னன்னு சொன்னால், மொத்தத்தில் வந்து ஒரு தர்மங்கள் எது சரியானதுன்னு சொல்லி சொன்னால் எது நல்லது எது சரியானதுங்கிறதுல ரொம்ப குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எது அடுத்தவங்களுக்கு நல்லது, தர்மத்தில் வாழ்கிறது எப்படிங்கிறத நிறைய போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதில் ஜீசஸ் வந்து ஒரு இதில் சொல்லுவார், அதாவது அடுத்தவங்க வந்து உனக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை நீ அடுத்தவங்களுக்கு செய்யாத. அதே மாதிரி அடுத்தவங்க உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ அடுத்தவங்களுக்கு செய்யுங்கிற மாதிரி ஈஸியாக அப்படி சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எது நல்லது எது தப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நாம் வந்து நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சால் போதும். நமக்கு எது தெரிஞ்சாலே போதும். எது நமக்கு தெரியுதோ, அடுத்தவங்களுக்கு எது நமக்கு எது அடுத்தவங்க எது நமக்கு செஞ்சால் நல்லா இருக்குமோன்னு நினைக்கிறோமோ அது நம்ம அடுத்தவங்களுக்கு செஞ்சால் போதும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தால் போதும். மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், எல்லாருக்குமே வந்து நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லாம் வேணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே அவங்கள அறியாமலே இருக்குது. அப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவில் நம்முடைய நலனை கொஞ்சம் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுடைய நன்மையை கொஞ்சம் கருத ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னாலே அது எல்லாமே ஒரு பேலன்ஸ் ஆகிடும். நம்ம ஆகாமிய கர்மாவும் அதிகமாக பலம் பெற ஆரம்பிச்சிடும். அப்போ அது வந்து இந்த பிராரப்த கர்மாவை ஓவர்லுக் பண்ணக்கூடிய அளவு கெப்பாசிட்டி ஆகிடும். இப்போ இதே மாதிரி ஒரு கிராமிய கதை. ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வரம் கேட்குறாங்க. ஒரு காட்டில் போய் தவம் பண்ணுறாங்க இறைவனை நோக்கி. அப்போ இறைவனை என்ன பண்ணுறான்னு சொன்னால் 2 பேருக்கும் வரம் கொடுக்குறாரு. உங்களுக்கு 3 வரம் தந்துருக்குறீங்க, 3 வரம், நீங்கள் என்ன வேணுனாலும் கேட்டால் கிடைக்கும். உங்களுக்கு வீடு வேணுமா, என்ன வேணுமா, என்ன வேணாலும் கேட்டு வாங்கிவிடுங்க. ஆனால் 3 தடவை தான் கேட்கலாம், 3 தடவைக்கு மேலே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த 2 நண்பர்களுக்கும் வரம் கொடுத்துட்றாரு. ஆனால் கடைசியில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாரு. நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஆனால் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதோட 2 மடங்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அதான் ஒரு புள்ளி வச்சு விட்டுறாரு. இவங்களுக்கு அந்த நேரத்தில் அது ஒரு பெருசாக தெரில. சரி, ஏதோ பெரிய வரம் வாங்கிட்டோங்கிற ஒரு திருப்தியோடு வராங்க வீட்டுக்கு. அந்த நண்பர்களில் ஒருத்தன் வந்த அன்னைக்கு அவங்கெல்லாம் ஒரு கூரை வீட்டில் தான் இருக்கிறாங்க, குடிசை வீட்டில் இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்த அன்னைக்கு ஒரே மழை, குடிசை வீடெல்லாம் ஒழுகிட்டு இருக்கு. அப்போ அதில் ஒரு நண்பரில் ஒருத்தன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், என் வீடு வந்து பெரிய மாட மாளிகை ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுறான். காலை எழும்பி பார்த்தா நம்ம வீடு வந்து பெரிய மாட மாளிகையாக இருக்குது. எனக்கு ஒரே ஆனந்தம், நம்ம வீடு மாட மாளிகை ஆகிட்டுது, நம்ம பிரார்த்தனை சக்ஸஸ் ஆகிட்டுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அந்த சந்தோஷம் எவ்வளோ நேரம் நீடிச்சுன்னு சொன்னால் பக்கத்து வீட்டை எட்டி பார்க்குற வரைக்கும் தான். ஏன்னா இவன் வீட்டை விட பக்கத்து வீடு வந்து 2 மடங்காக பெருசாக இருக்குது. அவன் வீடும் குடிசை வீடு தான். ஏன்னா அந்த வரத்துப்படி என்னன்னு சொன்னால் இவனுக்கு என்ன கிடைக்குமோ அதோட 2 மடங்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கிடைக்கும். அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால் ஆனந்த கூத்தாடுறான், என்னுடைய பிரார்த்தனையினால எனக்கு கடவுள் என்னுடைய வீட்டெல்லாம் மாளிகை ஆக்கிட்டாருன்னு சொல்லி அவன் வேற கூத்தாடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு சகிக்க முடியல, என்னடா நான் வரம் பெற்றது நாம், பலன் அனுபவிக்கிற பக்கத்து வீட்டுக்காரனா இன்னும் சொல்லி இவனுக்கு பொறுக்கலை. சரி என்ன பண்ண நீட்டு சொல்லி, சரி என்ன அடுத்த வரம், இன்னும் 2 வாரம் காயில் இருக்குது. அடுத்தாலும் ஒரு நல்ல ஒரு மோட்டார் கார் ஒன்று வாங்கினா கிடைச்சா பரவாயில்லையே இன்னும் சொல்லி ஒரு நல்ல ஒரு பிராண்டு இல்லை ஒரு கார் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம்.
பண்ணிட்டு படுக்கிறான். மறுநாள் அவன் வீட்டு போர்ட்டிக்கோவில் ஒரு பிராண்ட் நியூ கார் நிற்குது. பக்கத்து வீட்டு எட்டி பார்த்தோம்னா 2 கார் நின்றுட்டுருக்கு. ஏன்னா அந்த வரத்துப்படி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 மடங்காக இருக்கும். அவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே கூத்தாட்டு போடுறான், எனக்கு இறைவன் வந்து எனக்கு ரொம்ப அள்ளி கொடுத்துட்டாருன்னு சொல்லி ரொம்ப கூத்தாடுறான். இவனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா இவனுக்கு வந்து வரம் பெற்றும் அவனுக்கு நிம்மதியாக இல்லை. அடுத்தவன் இப்படி போயிட்டா இப்படி பண்ணுறானான்னு சொல்லி இன்னும் ஒரே ஒரு வரம் தான் பாக்கியிருக்கு, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கு. இன்னும் ஒரே ஒரு வரம் பாக்கியிருக்கு. கடைசியில் ஒரே ஒரு வரம், எனக்கு ஒரு கண்ணு குருடா போயிடணும். ஏன்னா உனக்கு ஒரு கண்ணு குருடா போச்சுன்னா பக்கத்துக்காரனுக்கு 2 கண்ணு குருடாயிரும். 2 மடங்கு அவனுக்கு எதான் பழி வாங்க முடியும்னு சொல்லி எனக்கு ஒரு கண்ணு குருடாகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம். மறுநாள் பார்த்தோன்னா பக்கத்துக்காரனுக்கு 2 கண்ணும் போச்சு. இவனுக்கு ஒரே சந்தோஷம், அடேப்பா அவன் ரொம்ப கொண்டாடினால இப்போ பாரப்பட்டு மாட்டிக்கிட்டான்னு சொல்லி அவன் 2 கண்ணும் கூடானால இவனுக்கு ரொம்ப ஆனந்தம். சரி, பிறகு என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவனுடைய நண்பனை பார்க்குறதுக்காக போகிறான். ஏன்னா 2 பேர் தான் வரம் வாங்கினாங்க. நண்பன் வீட்டுக்கு போகிறான். இப்போ நண்பன் வீடு பார்த்தோன்னா அவன் வீடும் கூரை வீடு தான். அவன் வீடும் ஒரு பெரிய மாளிகையாக இருக்குது. அப்போ அவன் நினைக்கிறான், சரி நம்ம வரம் பெற்ற மாதிரி நம்ம நண்பனும் இதே மாதிரி மரம் பெற்றுப்பான் போல, குடிசை விட மாளிகையாக்குறதுக்காக ஒரு வரத்தை பயன்படுத்தியிருப்பான் போலன்னு நினச்சி அவன்கிட்ட கேட்குறான். ஆமாம், அதே மாதிரி வரத்தை பயன்படுத்திட்டேன்ப்பான்னு சொல்கிறான். அப்போ பக்கத்து வீட்டு அவனுக்கு பக்கத்து வீட்டு எட்டி பார்த்தான்னு சொன்னால் அந்த மாதிரி பெருசாக இல்லை, அதுவும் மாளிகையாக தான் இருக்குது. ஆனால் இது மாளிகையோட பாதி அளவில் தான் இருக்குது. அப்போ உனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நாம் வரத்தை பிரயோகம் பண்ணணுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் 2 மடங்கு ஆயிடுது, நீ வரத்தை பிரயோகம் பண்ணனா பக்கத்து வீட்டுக்காரன் மாளிகை பாதியாக தானே இருக்குது, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவன் சொல்கிறான், இப்போ நம்ம வந்த அன்னைக்கு ஒரே மழையாக இருந்தது இல்லையா, நம்ம வீடுகள் எல்லாமே குடிசை வீடு தானே. பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி வந்தான், எப்பா எனக்கு வீடெல்லாம் ஒழுகுது, அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 500 ரூபா கொடுன்னு சொல்லி கேட்டான். அப்போ நாளைக்கு தாரேன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணேன். அவனுடைய வீடை வந்து ஒரு மாளிகை ஆக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணேன். அந்த பிரார்த்தனையுடைய பலனாக அவனுடைய வீடு ஒரு மாளிகை ஆயிட்டுது. இப்போ அவனுக்கு நான் தானே பக்கத்து வீட்டுக்காரன், அதனால் ஏன்னா என் வீடு அவன் வீட்டோட 2 மடங்கு ஆயிட்டுதுன்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னால் இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம கிராமிய கதைகள் இதெல்லாம் வருது. உண்மையிலே என்னன்னு சொன்னால் நம்ம அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சான்னு சொன்னால் நாம் நல்லா இருப்போம். நாம் தான் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க எப்படினாலும் போயிட்டு போட்டுன்னு சொன்னால் அது வந்து நமக்கும் பிரச்சனை, அவனுக்கும் பிரச்சனை. நமக்கு ஒரு கண்ணு போவோம், அடுத்தவங்க 2 கண்ணு போனாலும் நமக்கு ஒரு கண்ணு போயிடும். அந்த மாதிரி தான் பிரச்சனைகளில் மாட்டிக்கிடும். ஏன்னா இதனால தான் என்னென்னு சொன்னால் அந்த இதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவர்கள் அசுரர்கள்னு சொல்லி அந்த காலத்தில் ஒருத்தர் சண்டை போடுவாங்க. தேவர்கள் தேவகுணம் அசுரகுணம்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த தேவர்கள் அசுரர்கள்னு சொன்னால் 2 பேருமே சகோதரர்கள் தான். தேவர்களுக்கும் அப்பா ஒருத்தர் தான், அசுரர்களுக்கும் அப்பா ஒருத்தர் தான், தாய் தான் வேறு வேறு. ஒரு தாய்க்கு பிறந்ததெல்லாம் அசுரர்கள், இன்னொரு தாய்க்கு பிறந்ததெல்லாம் தேவர்கள். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த தேவர்கள் வந்து நல்ல குணங்கள் உள்ளவங்க, அசுரர்கள் வந்து மோசமான குணங்கள் உள்ளவங்க. அப்போ ஒரு தடவை அந்த அசுரர்கள் வந்து அந்த இறைவன்கிட்ட வந்து புகார் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தேவர்களுக்கு ரொம்ப நல்ல வசதிகள்லாம் பண்ணி கொடுக்குறீங்க, அசுரர்களை நீங்கள் ரொம்ப புறக்கணிச்சிடுறீங்க, நீங்கள் ஓரவஞ்சமாக நடந்துக்கிடுறீங்கன்னு சொல்லி குறை சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்குதுப்பா, நானாக எதுவுமே பண்ணலை சொன்னால், இப்போ இல்லை நாங்களும் உயர்ந்தவங்க தான் சொல்லி அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க. அப்போ நான் 2 பேருக்கும் நாங்கள் ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியை நீங்கள் 2 பேரும் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இறைவன் வந்து ஒரு போட்டி வைக்கிறார். தனித்தனியாக இவங்கள தனியாக வைக்கிறாங்க, அவங்கள தனியாக வச்சுருக்கிறாங்க. 2 பேருக்கு முன்னாலே என்னென்னா சாப்பாடு வச்சுருக்கு. இப்போ நீங்கள் வந்து சாப்பாடாக சாப்பிடணும் எல்லாருமே, ஆனால் கையை மட்டும் மடிக்கக்கூடாது. கையை மடிக்காமல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிக்கணும். இந்த அசுரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கையை மடிக்காமல் எப்படி சாப்பிட்றது, அப்படியே தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி சாப்பிட்டு எல்லாம் தூர்மாராக கிடக்கு. அப்போ அந்த அசுரர்களை கூப்பிட்டுட்டு இறைவன் வந்து அசுரரை கூப்பிட்டு தேவர்கள் எப்படி சாப்பிட்றாங்க பாருன்னுட்டு சொல்லி தேவர்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி பாட்டி அங்கே கொண்டு கூட்டி கொண்டு காட்டுறார்.
இப்போ அவங்களுக்கும் இதே கண்டிஷன் தான், கையை மடக்கக்கூடாது, சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கணும். இப்போ கையை நம்ம வந்து மடக்குனா தான் நாம் வாயில் கொண்டு சாப்பாடை வைக்க முடியும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் வந்து அடுத்தவங்களுக்கு ஊட்டுறவங்களாம் கையை மடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு ஊட்டுறது மூலமாக அங்கே எல்லாருமே வயிறு நிறைய சாப்பிட்றாங்க, எந்த சாப்பாடும் வேஸ்ட் ஆகலை. அப்போ தேவர்கள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு தான் வேணும்னு நினைக்கிறனால எல்லா பிரச்சனையும் வருது. அவங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கும் போது எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிவைட் ஆகிடுதுங்கிற மாதிரி ஒரு அந்த அந்த புராண கதை அப்படி வருது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், மொத்தத்தில் வந்து ஒரு நல்லது நினைக்கணும், நல்லது செய்யணும். இதுதான் நமக்கு வந்து ஒரு சரியான அணுகுமுறை, சரியான வாழ்க்கை முறைங்கிறது தான். இப்போ நல்லது செய்கிறதுனா என்ன? இந்த நம்முடைய அந்த புராண கதைகளில் 63 நாயன்மார்கள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு நாயன்மாருடைய பேர் வந்து பூசலார் நாயனார். இப்போ அவர் காலத்தில் வந்து அவர் ஒரு அரசர் இருந்திருக்கிறாரு, அந்த பூசலார் நாயனார் வசிக்கிற காலத்தில். அந்த அரசர் வந்து ஒரு கோயில் கட்டுறார் இறைவனுக்கு. கோயில் நல்லா தடப்படால பெரிய கோயிலாக கட்டிடுறாரு. கட்டிட்டு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறார். அன்னைக்கு இரவு அவர் படுத்து தூங்கும் பொழுது கனவுல இறைவன் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்பா நீ வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வைக்கிறா, இதே தேதியில் தான் இந்த பூசலார் நாயனாருங்கிறவரும் ஒரு கோயில் கட்டியிருக்காரு, அவரும் அதே டேட்டில் தான் கும்பாபிஷேகம் வைக்கிறாரு, நான் அங்கே வர்றதா ஒத்துக்கிட்டேன், அதனால் நீ ஓன் டேட்டை மாற்றி வேற ஒரு டேட்டுக்கு மாற்றி வையின்னு சொல்லிடுறாரு. இப்போ இவரும் அந்த மன்னர் என்னன்னு சொன்னால் அதே மாதிரி அந்த கும்பாபிஷேகம் டேட்டை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ணி வேறு டேட்டுக்கு மாற்றிக்கலான்னு வச்சுட்டார். அப்போ அவர் நியமித்த டேட்டில் கும்பாபிஷேகம் கிடையாது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பூசலார் நாயனார் ஒரு கோயில் கட்டிடுறாரு, அங்கே கும்பாபிஷேகம்னு சொல்கிறாரு, சரி அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க போவோம்னு சொல்லி மந்திரி பிரதானிகளோடு அவர் பெரிய தர்பாராக போகிறார். பூசலார் நாயனார் என்ன பண்ணுறாரு, என்ன கோயில் கட்டியிருக்காருன்னு பார்க்க போகிறார். அங்கே போனோன்னா இந்த எந்த சடங்குகளோ சம்பிரதாயங்கள் நடக்கிற மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லை. அவர் பேசாமல் ஒரு மரத்து முட்டில் உட்காந்துட்டு இருக்கார். அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன நீங்கள் ஒரு பெரிய கோயில் கட்டுறதாகவும் கும்பாபிஷேகம் நடத்துகிற மாதிரியும் கேள்விப்பட்டேனே, அப்படி எதுவும் நடக்குதா என்னன்னு சொல்லி கேட்குறாரு அவர்கிட்ட. கோயில் கட்டுறதுன்னா உண்மை தான், ஆனால் எனக்கு ஒன்றே மாதிரி எனக்கு வசதி இருக்கா, அதனால என் மனசுக்குள்ளேயே கோயிலை கட்டியிருக்கிறேன், இன்றைக்கி தான் நான் மனசுக்குள்ளேயே கும்பாபிஷேகத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணி கும்பாபிஷேகத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் இன்னும் சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருக்கார். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அதான் நம்ம நல்லது செய்கிறதுக்கு நமக்கு சக்தி இருந்தால் செய்யலாம், இல்லை நல்லது செய்யணும்னு நினச்சா கூட போகும். நல்லது செய்யணும்னு நினச்சாலே அது நல்லது செய்ததாக தான் அர்த்தம். அதாவது இறைவனால் அங்கீகரிக்கப்படுதுங்கிற மாதிரி உள்ள இதுக்காக தான் இந்த புராண கதை அது. அதனால் எல்லாமே என்னன்னு சொன்னால், ஒரு நல்லது செய்யணும், நல்லது செய்கிறதுக்காக ஒரு நினைக்கணும், நினைப்பு வந்து செயலாக மாறும். அதுதான் வந்து கர்மா. எல்லாமே அது ஆரம்பம் அங்கே தான், ஆரம்பம் நம்மகிட்ட இருந்தால் ஆரம்பிக்குது. கர்மாங்கிறது அது பாவமான கர்மா இருந்தாலும் புண்ணியமான கர்மா இருந்தாலும் சரி, அது நம்மகிட்ட இருந்தால் ஆரம்பிக்குது. அதனால் நாம் வந்து நல்லதே நினச்சோன்னு சொன்னால் நல்ல செயல்களாகவே வந்து சேரும். நல்ல செயல்கள்ங்கிறது நம்ம தரப்பில் நல்ல புண்ணியங்கள் திறமை ஆயிரும். அதனால் நமக்கு ஏற்கனவே நிறைய மோசமான கர்மா இருந்தாலும் கூட அதை நல்லிஃபை பண்ணக்கூடிய அளவில் இதுக்கு ஆற்றல் எல்லாமே இருக்கும். இப்போ அடுத்தாப்பில் வந்து இந்த கர்ம வினை ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரிலாம் வருது, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இருக்குத, இதுக்கெல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்குது, இப்படி வந்து கஷ்டப்படுத்தி இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இறைவன் வந்து எல்லாத்தையுமே நல்ல மாதிரி, ஏன்னா எல்லாத்தையுமே நிர்வாகம் பண்ணுறது இறைவன் தான்போது ஒரு நல்ல சூழ்நிலை அமைச்சிருக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு கர்மா பண்ணி இப்படியெல்லாம் ஒரு அணுகுமுறையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் துன்பப்படுத்தணுமா? இப்படி ஒரு பேட்டர்னே தேவைதானா? ஒரு கர்மான்னு சொல்லி வச்சு நல்லது கெட்டதுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பிரிவு பண்ணுறதுக்கு எல்லாம் அவசியமா? இதுக்கெல்லாம் இறைவன் தான் காரணமா? நீ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இதில் தான் என்ன சொன்னால், கடவுள்லாம் யார்? இப்போ நம்ம சாஸ்திரங்களை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எல்லாமே சர்வம் பிரம்மமயம்ங்கிறது தான். பிரம்மம்னு சொன்னால் எல்லாமே பிரம்மம் தான். இப்போ நாம் எல்லாருமே கடவுளுடைய அம்சம்தான். இந்த அப்சல்யூட் காடுங்கிறது பிரம்மம் தான். பிரம்மத்துக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது.
இல்லை யாரோ யாருக்கோ கொடுக்குற பிரச்சனை கிடையாது. நாமளே நமக்காக அமைச்சிக்கிட்டு வரோம். இந்த கர்மா தியரிங்கிறது நாம நம்முடைய வாழ்க்கைக்காக அமைச்சிக்கிட்ட மாதிரி ஒரு அம்சம் தானே. யாரோ யாரையோ கர்ம விலைக்குள்ளே அமைச்சு வச்சுக்கிட்டாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கங்கிற மாதிரி கிடையாது. அந்த பிரம்ம அம்சம், இறை அம்சம்தான் எல்லாமாவும் இருக்கிறோம். எல்லாருமே இறைவனே தான் எல்லாருமாவும் இருக்கிறோம். எல்லா ரோலில் எடுக்கிறதுமே இறைவன் தான். அதனால் இறைவனே இந்த மாதிரி எல்லாமே பல்லுயிராக இருந்து ஒரு நாடகம் நடத்துகிற மாதிரி ஒரு லீலைங்கிற மாதிரி தான், இறைவனுடைய லீலைங்கிற மாதிரி தான். இப்போ அதில் என்னன்னு சொன்னால், ஈஸ்வர வியக்தி பிரம்மம்னுட்டு சொல்லி நிறைய அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ அதில் ஒன்று சொன்னால், எல்லாம் அப்சல்யூட் காடுங்கிறது பிரம்மங்கிறது எல்லாமே பிரம்மம் தான். இப்போ அதில் நிர்வாக அமைப்புக்காக என்னென்னு சொன்னால், சில இந்த மாதிரி ஈஸ்வரர்கள்ங்கிற மாதிரி நிறையா தெய்வதா அம்சங்கள் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது அது அடுத்த அம்சம். அதெல்லாம் நிர்வாகத்துக்கு அமைக்கப்பட்டது. ஆனால் பேசிக்காக எல்லாருமே பிரம்மம் தான். பட் இருந்தாலும் நிர்வாக அம்சத்துக்கு இப்போ நாம் எல்லாருமே மனிதர்களாக இருந்தாலுமே கூட சில மனிதர்கள் ஒரு மினிஸ்டராக இருக்கிறாங்க அல்லது அதிகாரிகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு வேறு கேடரில் இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே பிரம்மமாக இருந்தாலுமே கூட இந்த நிர்வாக அமைப்புக்காக சில ரோலில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதுதான் ஈஸ்வர அம்சங்கிறது. இந்த பிரம்மங்கிறது அப்சல்யூட் காடுங்கிறது. அதே நேரத்தில் இந்த ஈஸ்வர அம்சங்கிறது வேறு அடுத்த கட்டம். பிறகு அது ஜீவன் ஈஸ்வரன். ஜீவன்னா மனிதர்கள்ங்கிற மாதிரி உள்ளது. ஈஸ்வரன் சொன்னால் நிர்வாக அம்சம் உள்ளது. அதனால் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால், ஒரு ஏதோ அந்த எல்லாமே இருந்து நம்ம இந்த ரோலில் இருக்கிறோம். நம்ம ஹியூமன் பீயிங்காக இருந்து அந்த ரோலில் இருக்கிறோம். இப்போ நம்ம இதில் பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியமானது கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய செயல் தான் உண்மையான பிரார்த்தனைங்கிறது நம்ம செய்ய வேண்டிய செயல் தான். நம்ம என்ன செய்யணுமோ எதை அமைக்கணுமோ அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நல்லது செஞ்சோன்னு சொன்னால் நல்ல சூழ்நிலை அமையும், ஒரு மோசமான செஞ்சோன்னா மோசமான சூழ்நிலை அமையும். அதனால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு இது நிர்வாக அம்சத்தை தான் சில தெய்வீக சக்திகள் இருந்து பார்த்துட்ருக்கு. அதனால் நாம் நல்லதே நினச்சி நல்லதே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நாமளே நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கர்மாவை நிர்ணயம் பண்ணுற கூடிய ஆற்றல் வந்துடுது. இப்போ இதில் என்னென்னு சொன்னால் நிறையா கேள்விகள் இருக்குது. இந்த கர்மாக்களெல்லாம் கழிக்கணுமா, கர்மா இல்லாத பிறவி இல்லாத நிலைக்கு போகணும், கர்மா இல்லாத நிலைக்கு போகணும், கர்மாவெல்லாம் கழிக்கணும்ங்கிற மாதிரிலாம் நிறையா சில கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது. ஆனால் அப்படியெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. இப்போ உதாரணமாக நமக்கு பேங்கில் நிறைய பணம் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணணுன்னு எதுவும் கட்டாயம் இருக்கா? இருந்தால் இருந்துட்டு போகும், அவ்வளோதான். நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கோம், நம்ம செலவு பண்ணணுன்னு கட்டாயம் இல்லை. அதே மாதிரி எந்த கர்மாவும் நம்ம கழிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அக்கௌண்ட்டில் இருந்ததுனால இருந்துட்டு போகலாம், ஆனாலும் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது இந்த பிறப்பு அர்த்த நிலைன்னுட்டு சொல்லி எல்லாம் சிலதுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் உண்மையில் அப்படி எல்லாமே கிடையாது. பிறப்பு அர்த்த நிலைன்னுலாம் கிடையாது. எல்லாருமே பிறக்கிறதுக்கு விருப்பப்பட்டு தான் பிறந்திருக்கிறோம். கட்டாயப்படுத்தி யாருமே பிறக்க சொல்கிறதில்ல. அதனால் பிறவியை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நல்ல கர்மாக்கள் பண்ணிக்கிட்டு நம்ம போனோம்னு சொன்னால் வாழ்க்கைங்கிறது நல்ல வாழ்க்கையாகவே இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய ஒரு மேட்டராகவே இருக்காது. அதனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையை நம்ம வாழ்கிற முறையில் நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையே சரியான வாழ்க்கையை அமைஞ்சிரும். இதனால் நம்ம கர்மாவை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பிறப்பை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ரெண்டாவது, நம்ம எப்போவுமே பிறப்பு வேண்டான்னு சொன்னால் கட்டாயப்படுத்தி யாருமே பிறக்க சொல்கிறதில்ல. ஆனால் நாம் விரும்பி தான் பிறந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் சிலவங்க இப்போ எனக்கு இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இந்த சூசைட் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய கஷ்டத்தில் எந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு சொல்லி சூசைட் பண்ணிவிடுவாங்க. இந்த பிறப்பே வேண்டாங்கிற மாதிரி வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவாங்க. ஆனால் உடம்பு விட்டு வெளியே போன பிறகு என்னன்னு சொன்னால் எனக்கு பிறவி வேணும்னே ஒத்த காலில் நிற்பாங்க. ஏன்னா அதுதான் என்னன்னு சொன்னால் நமக்கு என்னன்னு சொன்னால் நம்ம இப்போ இருக்கிறது தான் நமக்கு தருது. நம்ம பாடியை விட்டு போன பிறகு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரில. ஆனால் உண்மையில் அங்கே போன பிறகு நம்ம பாடியோடு இருக்கணுங்கிறதுல தான் வரும். ஆனால் அந்த சூசைட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உடனே பிறவி கொடுக்கப்படாது. ஏன்னா அவங்களே பலாத்காரமாக பாடியை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால் அதனால தான் அவங்க அது சஃபரிங்கில் இருப்பாங்க. அதனால் சூசைடுங்கிறது ஒரு மோசமான அம்சம் அது. மற்றபடி இயற்கையாக மரணத்தில் இருக்கிறவங்க அடுத்த பிறவி அவங்க போயிடலாம். ஆனால் நிறையா பேர் என்ன எனக்கு பிறவியே வேண்டான்னு சொல்லி இப்போ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இறந்து போன பிறகு எனக்கு தான் முதல் பிறவி வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்பாங்க. அதனால் நமக்கு பிறவிங்கிறது அப்படி ஒரு கஷ்டமானதும் கிடையாது. எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று தான். கட்டாயப்படுத்தி யாருமே பிறக்க சொல்கிறதில்ல.
நீ பிறப்பே எனக்கு வேண்டாம்னு சொன்னால் நீ இல்லை, நீ கண்டிப்பாக பிறக்கணும், நிறையா கர்மா வச்சுருக்கா, நீ பிறந்து தான் தீரணும்னு சொல்லி யாரும் உங்களை நிர்பந்தம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பிறக்கணும்னு முடிவு பண்ணினீங்கன்னா உங்கள் கர்மாவுக்கு தகுந்த பிறப்பு வரும். இல்லை எனக்கு பிறப்பே வேண்டாம்னு சொன்னால் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னால், பிறப்பு இல்லாத நிலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அங்கே என்ன பண்ணோன்னு சும்மா நம்ம கற்பனையில் சொல்கிறோங்க, நிறையா கஷ்டங்களாக இருக்குது, கஷ்டம் இல்லாமல் இருந்துருவோம்னு மாதிரி நினைக்கிறோம். அப்படி இருக்காது. நம்ம அங்கே போன பிறகு நமக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு பிறக்கணும், இந்த மாதிரி வாழ்க்கையில் பங்கு பெறணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் ஒழிய எல்லாருமே பிறப்பு மேலே ஆர்வத்தோடு தான் இருக்கும். அதனால் வந்து கர்மாங்கிறதுல வந்து நமக்கு பிறப்பு எடுத்த பிறகு தான் கர்மா வந்து சேருது. பிறப்பு வேண்டாம்னு சொன்னால் கட்டாயப்படுத்தி யாரும் கர்மாவை கொண்டு சுமத்த மாட்டாங்க.